அஞ்சாவது கேள்வி sin 30 டிகிரி equal to x ன்னு கொடுத்துறான் cos 30 டிகிரி cos 60 டிகிரி equal to y ன்னு கொடுத்துறான் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் நம்ம மதிப்பு கேக்குறான் கேள்வி கேக்குறான் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அவனே கொடுத்துட்டான் நம்ம சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணிடுவோம் sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன கேட்டா 1/2 ன்னு சோ உங்களுக்கு என்ன தேவைன்னா மைண்ட்ல sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 ரெண்டா cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 ஏண்டா sin டேபிளோட படி மோஸ்ட் சொல்லி கொடுத்திருப்பாங்க 0 1/2 1/√2 √3/2 1 cos பண்ணனும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம் sin படிச்சீனா cos படிக்கலாம் சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா x2 + y2னால இதையும் ஸ்கொயர் பண்ண போறேன் x2 என்ன பண்ண போறேன் sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர் y யோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர் சோ இப்போ 1/2 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன் ரெண்டுது எல்சிஎம் எடுத்தா 4 தான் ஆனா 1 + 1 கூட்டிக்கணும் 1 + 1 என்ன வரும் 2 அப்ப 2/4 1 2 2 2 4 அப்ப ஆன்சர் என்னன்னா 1/2 புரிஞ்சுச்சா அப்போ sin 30 x2 + y2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா 1/2 ஃபினிஷ் இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க 2 sin 2θ சோ அடுத்த கேள்வி பாருங்க 2 sin 2θ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 sin 2θ √3 சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு மட்டும் கீழ எடுத்து வந்துரும் sin 2θ √3/2 இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் √3/2 என்ன ஞாபகம்னா sin 60 டிகிரி ஞாபகம் சோ இப்போ நான் என்ன பண்றேன் sin 2θ இந்த √3/2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா sin 60 டிகிரி ஆனா கேள்வி என்ன கேக்குறேன்னா வெறும் θவோட மதிப்பு என்ன கேக்குறாங்க 2θ ன்னு சோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த sin 2θவை இங்க எழுதும்போது sin 2 * 30 டிகிரி இப்போ 2 30 60 டிகிரி வருது கரெக்ட்டா வந்து சோ அப்போ θவோட வேல்யூ எவ்வளவு கேட்டா 30 டிகிரி θவோட வேல்யூ 30 டிகிரி ஃபினிஷ் ஆகும் ரைட்டா